எஸ்தரின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 16வது வசனங்க எடுத்தவங்க வாசிங்க. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசனில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அன்னும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். அமேன் அமேன். இங்க இவ சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, நான் செத்தாலும் சாவறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ எஸ்தர் என்ன முடிவு எடுக்கிறாங்க, நான் இறந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்க அவங்க பாதுகாக்கப்படணும், என்னுடைய ஜனங்க வாழணும், என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இருக்கு. 8வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் அப்படின்னு சொல்றா. நமக்கு எத்தனை பேர் இருதயத்துல இந்த ஒரு எண்ணம் இருக்கு? அல்லேலூயா. நம்ம தேவனை தேடுறதுக்கு வேண்டி, அதாவது ஒரு ஜனம் அழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, நம்மளை சுத்தி, ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கோம், இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற ஜனம் சமுதாயம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப கொஞ்ச காலமா நம்ம இந்த எலெக்ஷன் ஒர்க்கு, கட்சியோட பிரச்சாரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் இப்ப என்ன கேட்டா பப்ளிக் நியூசன்ஸா இருக்கு. ஒரு மாசத்துக்கு மேல ஃபுல்லா எங்க போனாலும், மீடியாக்குள்ள போனாலும், இப்ப டிவி ஆன் பண்ணாலும் சரி, ஒரு இடத்துல சேர்ந்தாலும் இதையே பேசிட்டு இருக்காங்க இல்லையா. கிறிஸ்தவர்கள் மத்தியில சர்ச்சுக்குள்ள பாஸ்டருங்க கூடுற இடத்துல அதை பேசிக்கிறாங்க, இவன் இதை செஞ்சான், இவன் இதை செஞ்சான் அப்படின்ட்டு. எனக்கு அதை பார்க்கும்போது பார்த்தா என்ன ஒரு அறிவில்லாத ஜனமா இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அதுவும் மெயினா கிறிஸ்தவர்கள் இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டு வசனத்தை தெரிஞ்சவங்களே நன்மை செய்யறதுக்கு தடுமாறுறாங்க இல்லையா. அப்போ ஒரு உலக மனுஷன் பாவத்துல இருக்க ஒருத்தனால எப்படி ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அந்த ஒரு காமனோட அந்த சென்ஸ் இருக்கா நமக்கு இல்லையா. அதை நீங்க பாருங்க சரியா. அதனால அதுல ஈடுபடாதீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எஸ்தருக்குள்ள பாருங்களேன், என்னுடைய ஜனம் அது சாக போகுது, ஒரே நாள்ல மொத்த ஜனங்களும் யூத குலத்தை அழிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு. அது ஒருத்தனுடைய அந்த கள்ள உபதேசத்தினால ராஜா எழுதி கொடுத்துட்டார் இல்லையா. அப்போ என்ன ஆகுது, இந்த ஜனங்களை மீட்கணும் இல்லையா. இந்த ஜனங்களை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மொர்தெக்காய் ஆக்சுவலா கடிந்து கொள்றாரு அந்த மனுஷன். 17வது வசனத்துல 14வது வசனத்துல, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. ஆக்சுவலா தேவன் நம்ம கிட்ட பேசுற விதங்கள் இருக்கு. இங்க என்ன சொல்றாரு தேவன் இவர் மூலியமா எஸ்தருக்கு ஒரு எழுப்புதல், அவங்கள மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி விடுறாரு மொர்தெக்காய் இல்லையா. அதுல கடைசியில ஒரு விஷயம், எஸ்தர் இதுக்காக தான் அழைக்கப்பட்டாங்க. இந்த எஸ்தரின் புஸ்தகமே இந்த ஒரு சம்பவத்தை தான் சுத்தி தான் மொத்தமா நமக்கு 8-10 அதிகாரங்களாம் பிரிச்சு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஒரே ஒரு சம்பவத்துக்கு வேண்டிதான். அப்போ இவங்களை குறிச்ச தேவ சித்தமே இந்த ஒரு காரியம்தான். தைரியமா ராஜாவின் இடத்துல இருந்து ராஜாட்ட பேசி அந்த ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் இல்லையா. அப்போ இங்க அவர் என்ன ஏவி விடுறாரு, ஒருவேளை இதற்காக நீ இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நம்மள நீங்க யோசிச்சு பாருங்களா. எத்தனையோ பேர் இருக்காங்க, எழுத படிக்க தெரியாது, கை கால் சரியில்லாம இருக்கு, நமக்கு எல்லாம் நல்லா இருக்கு, கண்ணு காது வாய் இல்லையா, கை கால் நல்லா இருக்கு, சரி, மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நாம இதன் வழியா நம்மளுடைய உடல் உறுப்புகள் வழியா இது நல்லா நமக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு இல்லையா. நமக்கு இருக்கிற பலத்துல, நமக்கு கொடுத்த தாளந்துல நம்ம தேவனுக்கு என்ன செய்யறோம் இல்லையா. கேட்டா எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்ற ஒரு பதில் என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக டெய்லியும் ஜெபிக்கிறேன் பிரதர், எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு. திரும்ப திரும்ப எலெக்ஷன் வருது. அவ்வளோ நான் நொந்து போய் தான் சொல்றேன் இந்த எலெக்ஷன் காரியங்கள் இல்லையா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது தேவன், அது அவருடைய கரத்துல இருக்கு. இப்போ அவர் ஆளுகை செய்யாம ஒருத்தராலையும் அந்த என்ன சொல்றது நல்லபடியா ஆளவே முடியாது. அதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஒரு கிறிஸ்தவன் அவன் கரெக்டா இருந்தா அவன் இருக்கிற இடம் கண்டிப்பா தேவனால சூழ்ந்து பாதுகாக்கப்படும் இல்லையா. அப்போ நாம சரியில்லாம அவர் நமக்கு நல்லா காப்பாத்துவார், அவர் நமக்கு நல்லது செய்வார்னு நினைச்சா அது முட்டாள்தனம்
இல்லையா? ஏன்னா இப்போ நான் போற ஒரு சில ஊழியர்களுடைய சபைக்கு நான் ரெகுலரா போக வேண்டியது இருக்கு. ஒரு சில காரியத்துல ஈடுபட போது அவங்க ஒரு சில கட்சிகளினுடைய பேரை சொல்லி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு சபை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற கட்சி வந்தா அது வந்து அந்த சட்டத்தை மாத்திடுவாங்க, அப்போ வந்து கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் நீங்களே கேட்டிருப்பீங்க, பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பேசுறது இல்லையா? அப்போ அதுக்கு செவி கொடுக்க வேணாங்கிறது. உங்களுக்கு இப்போ ஓட்டு போடாம இருக்க முடியாது இல்லையா? எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். நீங்க பாருங்க, சரியா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அதை செய்யுங்க. நோட்டான்னு கூட ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த கேண்டிடேட் நிக்கிறதுக்கு நம்ம எதிர்க்கிறோம், நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம இருக்கிறது தான் அந்த எதிர்ப்பு. அதுல கூட வந்து நீங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரி, இப்போ நமக்கு இந்த தேசத்தினுடைய அந்த பற்று, பக்கத்துல ஒருத்தன் அழிஞ்சு போகிறான், ஏன்னா கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கல. கிறிஸ்து இயேசு அவனுக்கு அறிவிக்கப்பட்டா அவன் விசுவாசிப்பான் இல்லையா? அவன் பாவத்துல இருக்கும்போது அவன் நரகத்துக்கு தானே போவான். அந்த ஒரு அன்பு நமக்கு இருக்கா மற்ற ஜனங்களுக்குள்ள இல்லையா? ஒருத்தன் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தேவனுக்குன்னு வந்து கிரியேட் செய்யாம இருக்கும்போது நாம அதுதான் சொல்றேன், நம்ம தேசம் நல்லா இருக்கிறதுக்கு கிறிஸ்தவர்கள் தான் வந்து முக்கியம் இல்லையா? 5 நீதிமான் இருந்தாலும் அந்த தேசத்தை அழிக்க மாட்டார் இல்லையா? அந்த தேசத்தை அழிக்க மாட்டார். அப்ப அந்த 5 பேர் கூட இல்ல, 5 பேர் விடுவோம், அழகா சொல்றாரு, திறப்புல நிக்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடுறார், ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு. அந்த ஒருவனா ஏன் நீங்க இருக்கக்கூடாது, ஏன் நான் இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு அந்த ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? இப்போ இங்க எஸ்தருடைய சுபாவத்தை பாருங்க, அவங்க இயலாமையில ஒரு நார்மலா இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஒரு ராஜ மேன்மை கிடைக்குது, ராஜஸ்திரியா அதாவது ராணியா இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குது. அந்த இடத்துல அவங்க அதுல இருக்கிற சட்ட திட்டத்துல அவங்க இந்த பிரபஞ்சத்தோட ஒத்தி வேஷம் தரிக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் உலக சிந்தையோட. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அந்த ராஜாவுடைய கட்டளையின்படி அரண்மனையில் உள்ள அந்த விதிகளை தான் சொல்றாங்க, இது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க இல்லையா? அதே போல நம்மள பலர் கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க, கிறிஸ்துவை உடையவங்களா இருக்கிறவங்க, கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவங்க, அக்கா ஏன் வரல? அப்படி என்னாச்சு? பேக் போன் பெயின். கூட்டு போனது யாரு? அம்மா. அம்மா டியூட்டி இல்லை, பர்மிஷன். எங்க, எந்த ஹாஸ்பிட்டல்? ஜெப குறிப்பு இப்போ ஜெபிக்கணும். சரி, அதே மாதிரி ஹெலன் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அட்மிட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு ஜெபிக்கணும். அப்புறம் விபிஎஸ், இது 3த்துக்கும் முடியும் போது இந்த 3 குறிப்பும் இந்த 3 குறிப்பும் ப்ரேயர் பண்ண. சரியா? அப்போ நமக்கு ஒரு சில தாளந்து கொடுக்குறாரு இல்லையா? பாடுறதுக்கு ஒரு சிலருக்கு ஜப ஆவியிலேயே இருப்பார், ஒரு சிலர் டைம் கொடுக்க முடியும். சரி, எந்த ஒரு காரியத்திலையும் தன்னை வந்து ஈடுபடுத்திக்க, அதாவது பக்தி விருத்திக்கு உண்டாகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வகைகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு நேரம் இருக்கும் ஒரு சிலருக்கு. பலருக்கு இல்லாத ஒரு அது பெரிய ஒரு தாளந்து, தங்களுக்கு நேரம் இருக்கும், அவங்க இதுல இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காரு, அதன் மூலியமா தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா கேளுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இருக்கு, நிறைய இருக்கு. இல்லை நான் முழு நேரமா ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா கூட தமிழ்நாட்டில் வேற நிறைய இடங்கள் இருக்கு. இப்போ நீங்க என்கிட்ட சொன்னாலே இப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆகாமனு ஒரு சில இடத்த கொண்டு போய் காமிச்சு அங்கே முழு நேரமா ஊழியம் பண்ண முடியுமான்னு அங்கேயே கூட வந்து அதான் சேஃப்டியான பிளேஸ்ல இது பண்ணலாம். சரியா? அப்போ நமக்கு கொடுத்ததை நம்ம என்ன செய்யறோம்? எஸ்தரம் போல இருக்கிறோமா? எஸ்தருக்கு ஒரு இடத்துல டேர்னிங் பாயிண்ட் வருது இல்லையா? அது இந்த வசனத்தினால, 14வது வசனத்தினால இல்லையா? நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்துல இருந்து வரும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஒருத்தி வஸ்திங்கிற ஒருத்தி ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலதான் எஸ்தரை கொண்டு வந்தாங்க இல்லையா? பழைய பாட்டு பிரமாணத்தை நம்ம கிறிஸ்தவ ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க சரியா தேவன் அழைக்கும் போது தேவன் விரும்புற மாதிரி அவர்களுக்குள்ள அன்பு இல்லாதனால அது புறக்கணிக்கப்பட்டுதான் வந்து நம்ம தாழ்மையில சிறுமையில இருந்த நம்மளை கொண்டு வந்திருக்காரு. அதுதான் இங்க எஸ்தர். இப்போ அவருக்கு முன்னாடி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பிதாவுக்கு முன்னாடியே நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் இல்லையா? எபேசியர்ல வாசிக்கும் போது அது பூர்ணமா தெளிவா சொல்லியிருப்பார் இல்லையா? பிதாவுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறது. அதே போலதான் இங்க எஸ்தரும் வந்து மனவாட்டியா ஆக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்.
இல்லையா? அரண்மனையினுடைய கட்டுப்பாடு. ஆனா தேவை என்ன, சித்தம் என்ன? தேவ ஜனங்களை மீட்கணும் இல்லையா? எந்த ஒரு கிறிஸ்தவ மனுஷனா இருந்தாலும், பழைய ஏற்பாட்டுல இருந்து மோசையா இருந்தாலும், எதா இருந்தாலும் தேவனுடைய ஜனத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவர் உண்டு பண்றாரு இல்லையா? சிம்சோனா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யாரை எடுத்துக்கோங்க, அவர் தம்முடைய ஜனத்தை இந்த உலகத்துல இருந்து மீட்டு கொள்ளணும் இல்லையா? அதுக்கு வேண்டிதான் உருவாக்குறாரு இல்லையா? இப்ப நமக்கு எல்லாம் வசனம் தெரியும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? எத்தனை பேர்கிட்ட நம்ம வாழ்ந்து காட்டுறோம்? சாதுர் சுந்தர் சிங் ஐயான்னு ஒருத்தர், அவர் ஒரு கிராமத்துக்கு போறாரு. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் பாக்குறாரு, பேசுறாரு, பழகிட்டு போயிடுறாரு. இன்னொரு இடத்துக்கு ஊழிய வேலையா போயிடுறாரு. கொஞ்சம் மாசம் கழிச்சு ஒரு டீம் அந்த கிராமத்துக்கு போகுது, சுவிசேஷம் அறிவிக்க, இயேசு கிறிஸ்துவ சொல்ல. அவர் இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. அந்த ஜனங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இப்போ கொஞ்சம் மாசம் முன்னாடி நீங்க சொல்ற அந்த இயேசு வந்தாரு எங்க கிராமத்து கூட, எங்க பிள்ளைங்களோட விளையாடினாரு, எங்க கூட எங்க வீட்டுல எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாரு, இருந்தாரு அப்படின்னு யார சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கும் போது இயேசு அன்பானவர், இப்படி அவருடைய சுபாவத்தை தானே நம்ம சொல்லுவோம். அவருடைய சுபாவத்தை மன்னிப்பாரு, இப்படி அன்பா இருப்பாரு அப்படின்ட்டு. அப்ப அதை சொல்லும் போது இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? இயேசு எங்க கிராமத்துக்கு வந்தாரு, கூட இருந்தாரு, தங்கினாரு, விளையாடினாரு, பேசினாரு, சிரிச்சாரு, தூங்கினாரு, இப்படி சொல்றாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா இவர் சாது சுந்தர் சிங் ஐயா இல்லையா? அப்போ இவர் இயேசு கிறிஸ்துவ வாயில சொல்லி அறிவிக்கல, அவர் வாழ்ந்து காட்டி இருக்காரு. கிறிஸ்து இயேசுனுடைய சுபாவத்துல தான் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். சரியா? நீங்க எதுவும் பண்ணல, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க கவலையே படாதீங்க. நான் ஒரு காலத்துல அழுந்த ஊழியத்துல வந்த முதல் வருஷத்துல ரொம்ப நிறைய மாசம் அழுதேன். எனக்கு ஒண்ணுமே வரலையே, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முதல் வருஷம் ரொம்ப டெய்லியும் பல மணி நேரம் அழுதுட்டே இருப்பேன். ஏன்னா எதுவுமே வராது, என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் பேச வராது, எதுவுமே வராது. ஆக்ஷன் சாங் மட்டும் பண்ணுவேன், வேற எதுவுமே எனக்கு வராது. அதுலயும் சிரிப்போட பண்ண மாட்டேன். கை கால் அசையும், முகத்துல இது குனிஞ்சுதான் பண்ணுவாள். அவ்வளோ ஷைட்டை. என்ன எடுத்து பயன்படுத்துறாருன்னா உங்களுக்கு நிச்சயமா எடுத்து பயன்படுத்த முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான ஆயத்தம் தான் எஸ்தர்ட்ட இருந்து நம்ம 3 விஷயத்த கத்துக்க போறோம். முதலாவதா, நான் செத்தாலும் சாகுறேன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு சில வசனத்தை நம்ம வேகமா எடுத்து சத்தமா வாசிக்கலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கலாம். மத்தேயு 10, 37, 8, 9. தாயையாவது என்னும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆமென். ஹல்லேலூயா. கடைசிய வசனத்தை கவனிச்சீங்களா? தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உயிர் பயம் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த ஜீவனை காத்து கொள்றதுக்கு ஒவ்வொரு காரியமுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைங்களுடைய ஜீவனை காத்துக்கிறதுக்கு வேண்டி அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்பிச்சுட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு? ஜீவனை காக்கிற சிந்தை இருந்ததுன்னா அது கண்டிப்பா நம்மளை விட்டு எடுபட்டு போகணும். அதே இது என் நிமித்தமாக நீங்க ஜீவனை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அதை காப்பான் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நித்தியம் வேணும்னா முதல் குவாலிஃபிகேஷன் நமக்கு என்ன வேணும்? நம்மளுடைய ஜீவனை கொடுக்கிற அந்த சுபாவம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 10:29 வாசிமா. மார்க் 10:29. சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். போதுமா? விட்டவன் எவனும் அப்படின்னு வருது. அப்போ இங்கேயுமே என்ன சொல்றாரு? ஒரு சுய வெறுப்பை சொல்றாரு இல்லையா? அவரை விட எது மேலையும் அதிகமா அன்பு செலுத்தக்கூடாது அப்படி. இது பார்க்க இது என்ன ஒரு தேவன்? ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு, அவர் தன்னை தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இல்ல.
அவர் மட்டும்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த பூமியில இருந்து, அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில இருந்து, இந்த பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற இந்த பூமியில இருந்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன், நித்தியமா வாசம் செய்யணும்னா அது கிறிஸ்து இயேசுனால மட்டும்தான் முடியும். அதுக்கு வேண்டிதான் நம்ம பிதாவா இருக்கிற தேவன் நமக்கு ஆலோசனை, அறிவுரை இதெல்லாம் சொல்லி இது எல்லாம் பார்க்குற எல்லாமே மாயையா இருக்கு. நான் அனுப்பின இந்த குமாரனை விசுவாசிங்க, என்னுடைய குமாரன் உங்களை எல்லாம் என்னிடத்துல கொண்டு வந்துருவார், என் கூட நித்தியமா இருக்கலாம்னு சொல்லிதான் சொல்றாங்க இல்லையா? அதுக்காக நமக்கு இந்த சுய வெறுப்பு வேணும். இந்த வெறுப்பு நமக்கு இல்லைன்னா அப்போ ஆசை, இச்சை இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? பிசாசு எப்படி தள்ளப்பட்டான்? அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு சிந்தை என்ன இருந்தது? வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவன் ஆவேன் இல்லையா, அந்த சிங்காசனத்துல நான் உட்காருவேன்னு அவன் யோசிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு சிந்தனை வரும்போதே ஆண்டவர் அவனை தள்ளி விட்டுறார் இல்லையா? அப்போ நமக்கு இங்க இருக்கும்போது இருந்ததுன்னா எப்படியா அவருடைய அந்த நித்தியத்துல அவரோடு இருக்கும்போது இன்னும் அதிகமா தான் வருமே தவிர இது போகாது. இங்கே நம்ம அதுக்குதான் அவர் கத்துக் கொடுக்கிறார். எதா இருந்தாலும் வெறுக்கணும் அப்படின்ட்டு. வெறுக்கணும் மீன்ஸ் இது என்னுடையது, என்னதுங்கிற தாட் இல்லாம இப்ப நானே அவருடையவன், அப்ப இது எப்படி என்னுடையதாகும் இல்லையா? அவருடையது எல்லாம் நமக்கு தான். ஆனாலும் நம்மளுடைய தாட்ஸ் என்ன இருக்கணும்? இதை மற்றவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிப்போம். லூக்கா 14:26 14:26. லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். ஆமென், ஆமென். இந்த சுய வெறுப்பினுடைய பியூட்டியை பாருங்களேன். 3 சுவிசேஷ பகுதியிலையும் அவர் எடுத்து சொல்றாரு. ரொம்ப வெகு சில ஐட்டம் தான், சில காரியம் தான் 3 சுவிசேஷ பகுதியிலையுமே ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, அது எழுதி வச்சிருக்காரு. அதுல மெயினா உள்ளது சுய வெறுப்பு. என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சீஷர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராங்க. இவர் ஆசீர்வதிக்கிறாரு, 2 படகு நிறைய மீனை கொடுக்குறாரு, போஜனத்தை கொடுக்குறாரு இல்லையா? ஆனாலும் அதை விட்டுட்டு தான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ பின்பற்றுறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. எனக்கு விபிஎஸ் டைம் ஒரு அண்ணா ஒரு கதை சொன்னாங்க. அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. தேவனுடைய ஒரு மகத்துவத்தை ஒரு குட்டி பையன் அறிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குட்டி பையன் ஒரு அங்கிள்கிட்ட ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கும் சரியா? அவர் என்ன சொல்லுவாரு அந்த பையன்கிட்ட, தம்பி இங்க வாப்பா, உனக்கு எத்தனை சாக்லேட் வேணுமோ நீ இதுல கை விட்டு எடுத்துக்கோ, எத்தனை வேணுமோ, உன் கையில எவ்வளவு வருதோ அதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்றான், இல்ல நீங்க எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த அங்கிள் என்ன பண்றாரு, இல்லப்பா நீ எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளவு வேணும்னு உனக்கு தானே தெரியும், நீ அதான் 2 கை விட்டோ எப்படியோ உன் கையில வரது எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த பையன் என்ன சொல்றான், திரும்ப அதே தான் சொல்றான், அங்கிள் நீங்க எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்ன. ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என் கை சின்ன கையு, உங்க கை பெரிய கையு, ஓகே, அப்போ நீங்க எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? இப்போ நாம செய்யறதுக்கு தேவனிடத்துல உதவி கேட்கிறோம் இல்லையா? நான் உங்களுக்கு ஆலோசனையா சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க தேவன்கிட்டே விட்டுருங்களேன், அவர் உங்களுக்கு இன்னும் அதிகமா நன்மையானதானே செய்வார். யாருக்காவது ஏதாவது தீங்கு செஞ்சாரா? இல்லையா? அப்போ உங்களுக்கும் நம்மளை கைவிட மாட்டாரு. அப்போ நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர் செய்யறது கண்டிப்பா நல்லதா தான் இருக்கணும். படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவர்கிட்ட விட்டுருங்க. அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டாலே போதும். நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லும் போதே அவர் நிச்சயமா நன்மையானதை செய்ய வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. இப்போ யாத்திராகமம் எடுத்துக்கலாம். 32வது அதிகாரம் 32 வாசிங்களா. 32. அதாவது நம்மளை வெறுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பாக்குறோம். இப்ப எஸ்தர் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சனாலதான் மொத்த ஜனங்களுக்கும் விடுதலை. எதனால? இங்க ஒருத்தி சாவறதுக்கு துணிஞ்சனால இல்லையா? அதே போலதான் அடுத்து இன்னொரு ஆள் மோசே. 32 வாசிமா. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். போதுமா? அதாவது ஒண்ணு உங்க ஜனங்களை மன்னிங்க, இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க. அப்போ நீங்க இந்த ஜனங்களை மன்னிக்கலைன்னா நான் பரலோகத்துல வரதுக்கு விருப்பப்படல அப்படின்னு 10வது வசனம் வாசிமா.
ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீர் என்னை விட்டுவிடு. போதுமா? தேவனாகிய கர்த்தர் மோசையின் இடத்துல கேட்கிறார். இந்த ஜனங்களை அழிக்க துணிஞ்சிட்டார். ஜனங்க தேவனுக்கு விரோதமா அவ்வளவு பாவம் செய்யறாங்க இல்லையா? அவர் வெறுக்கிற ரெண்டு விஷயமும் செய்யறாங்க. ஒண்ணு விக்கிரக ஆராதனை, இன்னொன்னு இந்த வேசித்தன விபச்சாரம், தகாத காரியங்கள். இது ரெண்டுமே செய்யறாங்க தம்முடைய ஜனங்க. அப்போ இவரு அவங்களை அழிச்சிடலாம், நான் உன்ன ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன், இவங்களை அழிக்க என்னை விட்டுரு அப்படின்னு. ஏன்னா மோசே பொறுப்புல அந்த ஜனத்தை கொடுத்துட்டாரு. மோசையை அனுமதிக்காம தேவன் அந்த ஜனங்கள் இடத்துல கிரியை செய்யறதுக்கு அவர் நீதியின் தேவன் இல்லையா? அந்த ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அவர் செயல்படுறார். நீ விலகு, நீ அனுமதி, நான் இவங்களை அழிச்சிடறேன்ங்கிறார். அப்ப அதுக்குதான் சொல்றாரு பின்னாடி என்ன, நீங்க இவங்களுக்கு மன்னிச்சா மன்னிங்க, இவங்களை மன்னிக்கலன்னா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு. அப்போ தான் வாழ்றது விருப்பம் இல்லை. இந்த ஜனங்களுக்கு வேண்டி ஜனங்களை வாழ வச்சீங்கன்னா நான் வாழ்றேன், ஜனங்களை அழிச்சீங்கன்னா நான் எனக்கு வாழ விருப்பம் இல்லை. அப்போ தன்னுடைய ஜீவனை கொடுக்குற எண்ணம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா வேணும். ஹல்லேலூயா. அத சுய வெறுப்பை சொல்றேன். பிலிப்பியர் 2 எடுமா 11வது வசனம். நீங்க 2 பேர் சாப்பிட்டீங்களா காலையில பிரேக்ஃபாஸ்ட்? நீங்க திருப்புற ஸ்பீட பார்த்துட்டு டவுட்ல தான் கேட்டேன். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:11 3:11 வாசி. 3:11. எஸ், 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றது பவுல். அதுல 8வது வசனம், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்றார். அதாவது அவருக்குள்ளேயும் அந்த சுய வெறுப்பை பார்க்கிறோம். தேவன் அறியறதுக்கு இவர் பெற்ற எல்லாத்தையும் நஷ்டம்னு சொல்லி விடுறாரு. பேதுருட்ட பாக்குறோம், யோவான்கிட்ட பாக்குறோம், யாக்கோபிட்ட பாக்குறோம், எல்லார்ட்டையும் சுய வெறுப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருக்கா? உங்களுக்கு யாராவது கத்து கொடுத்தாங்களா? நம்ம வெறுக்கணும். நிறைய பேர் கத்து கொடுப்பாங்க, இயேசு கிறிஸ்து கேட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு. உங்களை இயேசு கிறிஸ்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இதுதான் என்ன சொல்றது, மறைக்கப்பட்ட உண்மை. இதனாலதான் கிறிஸ்தவர்கள் வளராம இருக்கு. புரியுதா? நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஆராதனைய ரோமர் 12:1 சொல்லியிருக்கு. நம்மளை தேவனுக்குன்னு சமர்ப்பிக்கும் போது அவர் நம்மள இருந்து அந்த சுகந்த வாசனையை முகர்ந்து அவரு நம்மளை காத்துக்கொள்ளார். நம்ம நிமித்தம் மொத்தத்தையும் அவர் காத்துக்கொள்ளார். சரி, முதலாவதா எஸ்தர்ட்ட இருந்து நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நான் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி ஜனங்களுக்கு வேண்டி திறப்புல நிக்க போறான் இல்லையா? 2வதா எஸ்தர்ட்ட நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா, 5வது அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே எஸ்தர் 3 நாள் உபவாசம் எல்லாம் இருக்கிறாங்க. சரியா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜ கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக நின்றாள். 2வது காரியம் என்னன்னா, ராஜா கூடாம அந்த இடத்துக்கு நிக்க கூடாது. அதுதான் ரூல்ஸ். ராஜா ஒருத்தரை பெயர் சொல்லி கூப்பிடாம அந்த இடத்துக்கு நிக்க முடியாது. ராஜாவுக்கு முன்னாடி நிக்க முடியவே முடியாது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு வேண்டி நீங்க எல்லாரும் உபவாசம் இருங்க, நானும் என்னுடைய கூட இருக்கிற அந்த சக தோழிகளும் தாதிமாரும் உபவாசம் இருக்கிறோம், நான் போறேன். சரியா? நான் செத்தாலும் பரவாயில்ல, ராஜா என்னை கொண்டு போட்டாலும் அழிச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா விதியை மீறினா அங்க கொல்லணும்னு சட்டம் இருக்கு அரண்மனையில. அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் போய் நிக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி உபவாசம் முடியுது. அதே மாதிரி என்ன பண்றாங்க, அந்த முன்னாடி போய் நிக்கிறாங்க. சரியா? இது என்ன, இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்னா, அது நியாயாதிபதிகள் எடுத்துக்கோங்க 6:14 வாசிங்களா. நியாயாதிபதிகள் 6:14. தண்ணி ஓபன் பண்ணுங்க. அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அதுக்கு மேல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போங்கிறது 12.
உன்னோடே இருக்கிறார். கீழே கீழே 14 கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இல்லையா? நம்ம இந்த 14 வசனத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நமக்கு இருக்கிற பலத்தோட போகணும். எஸ்தருக்கு என்ன பலன் இருந்தது? ஒரே ஒரு பலம் என்னன்னா, அப்போ இது மொர்தெக்காய் சொன்னார் இல்லையா? அவனுடைய தகப்பனார் சொன்னார். அந்த வார்த்தையினுடைய பலன் மாத்திரம்தான் இருக்கு. அவங்களுடைய ஆசை ஏக்கம் எல்லாம் அந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டு கொள்ளணும் செய்யறது. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒய்ஃபா இருக்காரு, ராணியா இருக்காங்க இல்லையா? ராஜாவுக்கே விரோதமா செய்யறாங்க. அந்த கட்டளையை மீறக்கூடாது இல்லையா? ஆனா அதனுடைய முடிவு என்ன ஆகுது? அவர் சொல்றாரு, அவருடைய அந்த பொற்செங்கோல நீட்டுறாரு இல்லையா? 2வது வசனத்துல பாக்குறோம், அவரு தயவு பாராட்டுறாரு. நம்மலாம் நினைப்போம் நம்மளால என்ன செய்ய முடியும்னு. நான் என்ன பத்தி சொல்லியிருந்தேன் இல்ல? அப்போ ஒருவேளை உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதுல நீங்க காலை எடுத்து வைங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது? ராஜா செங்கோலை நீட்டுறாரா? ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்குதா? அதனுடைய முடிவு நம்ம எதுக்காக இந்த பலத்தோட போறோமோ அதனுடைய காரியம் நடக்குது. இப்ப தானியேலா இருக்கட்டுமே, அவன் அடிமையா போறான். ஆனாலும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட பிரதானிகள்கிட்ட சொல்றான், இந்த போஜனத்தினால, ராஜாவினுடைய போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன், எங்களுக்கு இந்த காய்கறிகள் பருப்பு வகைகள் போதும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ 10 நாள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவன் எந்த பலத்துல சொல்றான்? தேவனுடைய நீதியின் பலத்துல. தேவன் ஒரு லா கொடுத்திருக்கார், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருக்கார். அப்ப அவர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொல்றான். இங்க மொர்தெக்காயினுடைய கட்டளையை இவங்க இருதயத்துல வச்சிருக்கனால அதுல சொல்றான். உங்களுக்கு அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் இல்லையா? உங்களை இதாக்குவான் அதாக்குவான்னு ஏதாவது சொல்லி இருப்பார் இல்லையா? இல்லையா? உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர், உங்களை நீதிமான ஆக்குவார், பரிசுத்தமா ஆக்குவார். உங்களை வாயை விரிவா திறந்தீங்கன்னா அதுல அவருடைய வார்த்தையை வைப்பார். உங்க வாயை விரிவா துறைங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்து திறந்து ஆரம்பிங்க. ஜெபத்துல வாயை திறந்து ஜெபிக்கிறது அது நல்ல ஒரு விஷயம். வாயை திறந்து பாடுங்க. இந்த ஐ ரீடிங்கு, மைண்டில் பாடுறது, மைண்டில் இது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாயை திறந்து பாடும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சத்தமாக வசனத்தை வாசிங்க, சத்தமாக வாயை திறந்து பாடுங்க, சத்தமாக வாயை திறந்து ஜெபிங்க. இந்த பழக்கம் வீட்டில் உங்களுக்கு இருக்கும்போது ஒரு நாள் அவர் உங்களை கொண்டு வெளியில் பயன்படுத்த வைப்பாரா? இப்போ டக்குன்னு எனக்கு ஒரு எமர்ஜென்சி வேலை, நான் உள்ளே போக வேண்டியது இருக்குது, இல்லை போக வேண்டியது இருக்குது, உங்களை சரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்த 1/2 மணி நேரம் இருக்கும், நீங்கள் ஜெபத்தில் இது பார்த்துக்கோங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். நீங்கள் வீட்டில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது நீங்கள் அப்படியே வழி நடத்தலாம் இல்லையா? அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போவார். அதுக்கு நீங்கள் அந்த ட்ரெயின் ஆகலைன்னா உங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன பலன் இருக்கு? நீங்கள் எதில் நல்லா இருக்கீங்க? நீங்க கற்று கொண்டு வந்த தாளந்தை விட உங்களுக்குள்ள ஆண்டவர் டிஃபால்ட்டா வச்சிருப்பாரு. எனக்கு பேச வரும், எனக்கு சொன்ன வார்த்தையுமே அதுதான், உன் வாயை தர நான் பேசுறேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு பாக்கி ஒண்ணுமே தெரியாது, அவ்வளோ மறதி. +2ல ஃபெயிலு, 10th ஜஸ்ட் பாஸ், 1/2 மார்க் கம்மினா கூட 10th ஃபெயிலு. +2 அதுக்கு அடுத்து 9 தடவை எழுதினேன், 9 தடவையும் ஃபெயிலு, 8 மார்க் 9 மார்க் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. அப்பேற்பட்ட எனக்கு எப்போ எதை பத்தி வசனத்துல இருந்து ஆண்டவருடைய காரியம் கேட்டாலும் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. இது யாரு? நானா? எனக்கா? இல்ல, ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். அவர் எனக்குள்ள இருக்கனால இது ஞாபகமா வருது இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன அழைப்பு? ஒரு சிலருக்கு பாட இருக்கும், ஒரு சிலருக்கு செயல் வழி, இப்ப கை கால் அசைவனால குட்டி பிள்ளைங்களுக்கு கதை சொல்லுவாங்க. நிறைய தாளந்துகள் இருக்கு. தேவன் நாம மகிமைப்படும்படியா உங்களுக்கு என்னமோ அதுல நீங்க தேருங்க, அதுல நீங்க ஸ்டெப் எடுத்து வைங்க, இந்த எஸ்தரை போல. 3வதா எஸ்தர்ட்ட இருந்து நாம கத்துக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஜா செங்கோலை நீட்டுவாங்களா? இவங்கள்ட்ட கேட்பாங்களா, உனக்கு ராஜ்யத்தினுடைய பாதி கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லுவாரா? உடனே இவங்க என்ன செய்வாங்க? இவங்களுக்கு என்ன வேணும்? யூத ஜனங்களை விடுதலை பண்ணணும், அதை சொல்ல மாட்டாங்க. இது தேவன் ஞானத்தோட, தேவன் விரும்புகிற வண்ணம் நாம நடக்கணும். எப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு விருந்து பண்ணியிருக்கேன், என்னுடைய விருந்துல கலந்துக்கோங்க சொல்லுவாங்க. நீங்களும் ஆமானோ, ராஜாவனுடைய அடுத்த இதுல இருக்கிறவர் ஆமான், நீங்க 2 பேரும் வாங்க, நான் உங்களுக்குன்னு செஞ்ச விருந்துல கலந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளும் விருந்து வைப்பாங்க.
அதுல கலந்துக்க சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுறோம்னா, நாம தேவனுக்கு பிரியமா வந்து நடக்கணும். நம்மள இருந்து தேவன் வந்து நல்ல ஒரு வாசனையை முகரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை வெளிப்படுத்துறதை விட ஒரு நன்மையான காரியம் வேற எதுவுமே இல்லை. நம்ம தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கனி நம்மள இடத்துல இருந்து புறப்படுறதை தாண்டி ஒரு பெரிய நன்மையான காரியம் வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப மூணாவது விஷயம் நம்ம வந்து எஸ்தர்ட்ட இருந்து கத்துக்கிறது என்னன்னா, தேவன் விரும்புகிறவனும் நாம வாழ்க்கை வாழணும் இல்லையா? இப்போ சாது சுந்தர் சிங் ஐயா இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தை சொல்லியிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி ஒருத்தர் வந்து சொன்னாரு அவரை பத்தின்னு. ஆனா ஜனங்க என்ன சொன்னாங்க? அவரை நாங்க பார்த்தோம், இயேசுவை நாங்க பார்த்தோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா? உனக்குள்ள ஏசப்பா இருக்காரு, அவரை மாதிரியே நீயும் வந்து பேசுற, அவரை மாதிரியே நீயும் மன்னிக்கிற, அவரை மாதிரியே நீயும் அன்பா இருக்க இல்லையா, அவரை மாதிரியே நீ பொறுமையா இருக்க. அந்த வார்த்தை அது கிடைக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம அந்த சாயல தானே உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் இழந்ததை கிறிஸ்துவின் வழியை பெற்றுக்கொண்டோம். அது நமக்கு வேணும் இல்லையா? அந்த ஆசை வேணும் இல்லையா? அந்த வாஞ்சை வேணும் இல்லையா? இப்போ எஸ்தர் இந்த ஒரே விஷயம்தான் செய்யறாங்க. அவங்க தைரியமா போறாங்க. அதனுடைய முடிவு மொத்த யூத ஜனங்களும் விடுதலை ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 3700 வருஷங்கள் இந்த எஸ்தரை பத்தி வாசிக்கிட்டே இருக்கும், சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். 3700 சில்லற வருஷங்கன்னா எங்க இருக்கு இல்லையா? நம்மளை பத்தி எத்தனை வருஷம் பேசுவோம்? அவங்க செஞ்ச ஒரு கிரிய புரியுதுதானே உங்களுக்கு? ஒரே ஒரு சம்பவம் பல ஆயிரக்கணக்கு வருஷங்களா பேசப்படுதுன்னா ஏன்? தேவன் அழைச்சதை அவங்க விரும்பினவன்னா அவருடைய இருதயத்தை குளிர செஞ்சுட்டார். இதை விட வேற என்ன மகிமை வேணும் இல்லையா? தாவீதை போட்டுறோம், எலியாவை போட்டுறோம், மோசையை சொல்றோம். ஏன்? அவங்க கொஞ்ச காலம் வந்து தேவனுக்குன்னு செஞ்சது. இந்த அம்மா ஒரே சம்பவம் தான் செஞ்சாங்க இல்லையா? அது அவங்கள நான் குறைவெல்லாம் படுத்தல. அது எவ்வளவு பெருசா ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துறார். அப்போ அவங்கள்ட்ட இருந்து வந்த கிரியை எவ்வளவு பிடிச்சிருக்கு தேவனுக்கு இல்லையா? நம்மளும் அந்த மாதிரி வாழ்வோம். அதுக்கு நம்ம முதல்ல எஸ்தர்ட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளை ஜீவனை அற்பமா எண்ணி நம்ம ஜீவனை வந்து அதை வெறுக்கணும் இல்லையா? ஜீவனையும் வெறுக்கணும். ரெண்டாவதா நமக்கு என்ன இருக்கோ, நமக்கு இருக்கிற பலத்துல நம்ம ஸ்டெப் ஆன் பண்ணணும், மூவ் ஆன் பண்ணணும், ஒரு முன்னேறணும் தேவனுக்குன்னு. மூணாவதா அவருக்கு பிரியமானதை நம்ம கிரியையை நாம செய்யணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.